இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாஸ் 7 சான்ஸ்கிரிட் நியூ NCERT சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 2 த்விதீயः பாடः. லெசனோட பேரு நித்யம் பிபாமஹ சுபாஷித ரசம். நித்யம் அப்படின்னா ஆல்வேஸ், எப்பயுமே அர்த்தம். பிபாமஹ அப்படின்னா குடிக்கலாம், குடிப்போம். சுபாஷித ரசம், ரசம் அப்படின்னா ஜூஸ்ன்னு அர்த்தம். சுபாஷிதம் அப்படின்னா குட் சேயிங்ஸ். சுபாஷிதம், சு அப்படின்னா குட், பாஷிதம்னா சேயிங்ஸ். அப்ப நல்ல சேயிங்ஸினுடைய எசன்ஸ், அந்த ஜூஸை எப்பயுமே நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நித்யம் பிபாமஹ சுபாஷித ரசம். அதாவது நல்ல வார்த்தைகளை நம்ம எப்பயுமே கேட்கணும், நல்ல செய்திகளை, நல்ல ஸ்லோகன்ஸ், நல்ல ஒரு மாரல் சொல்ற விஷயத்த நம்ம எப்பயுமே கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூஸ்வலாகவே நம்ம புக்கில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு லெசன் கொடுத்துருப்பாங்க. சில கான்வர்சேஷன் பாருங்க. மகோதய் அஸ்மாக்கம் வித்யாலயஸ்ய பித்தோ அயோக்யः புருஷோ நாஸ்தி யோஜகஸ்தத்ர துர்லபः இதி லிகிதம் அஸ்தி அஸ்ய கஹ பாவः இதி கிருபயா போதயது. ஸோ இந்த குழந்தைங்கள்லாம் அவங்க டீச்சர் கிட்ட கேட்குறாங்க. மகோதய் டீச்சர், அஸ்மாக்கம் வித்யாலயஸ்ய பித்தோ, பித்தோ அப்படின்னா வால்னு அர்த்தம். நம்மளுடைய ஸ்கூலினுடைய வால்ல இந்த மாதிரி ஒரு ஸ்லோகன் எழுதியிருக்கு. அயோக்யः புருஷோ நாஸ்தி யோஜகஸ்தத்ர துர்லபः இதி லிகிதம் அஸ்தி. இந்த மாதிரி எழுதியிருக்கு. அஸ்ய அதாவது இதனுடைய, கஹ பாவக என்ன அர்த்தம், இது கிருபையா போதையது, இது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தயவு செய்து சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி ப்ளீஸ் பண்ணி குழந்தைங்க கேட்குறாங்க. போ சுஷீலே அஸ்ய பாவார்த்தக அஸ்தி. ஸோ டீச்சர் என்ன சொல்றாரு, அரே சுஷீலே, அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படின்னா, யத் அஸ்மின் ஜகதி கோ அபி அயோக்யः நாஸ்தி சர்வே யோகியாக சந்தி பரந்து பிரேரகஸ்ய மார்கதர்ஷகஸ்ய ச அபாவஹ அஸ்தி. அந்த ஸ்லோகனுடைய மீனிங் என்ன சொல்றாரு, யத் அஸ்மின் ஜகத்தே, இந்த உலகத்தில், கோ அபி அயோக்யः நாஸ்தி, அயோக்யः அப்படின்னா குவாலிஃபை இல்லாத, ஒரு அன்வர்த்தி பர்சனா யாருமே இல்லை, ந அஸ்தி அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல இவங்க ஒரு அன்வர்த்தி, இவங்க குவாலிஃபை கிடையாது, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு யாருமே கிடையாது. சர்வே யோகியாக, எல்லாருமே குவாலிஃபைடு பர்சன் தான். பரந்து பிரேரகஸ்ய மார்கதர்ஷகஸ்ய, அதாவது பிரேரகஸ்ய அப்படின்னா மோட்டிவேட் பண்ற மாதிரி, அவங்களுக்கு சொல்லி தரா மாதிரி, அவங்களை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி. அதே மாதிரி மார்கதர்ஷம் அப்படின்னா கைட் பண்றதுன்னு அர்த்தம். அவங்கள கைட் பண்ற மாதிரியான பர்சன் யாரும் இல்ல. ச அபாவக, அபாவன லேக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த பற்றாக்குறையினால அவங்கள நல்வழியில கொண்டு போறதுக்கு யாரும் இல்லாததுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்க தான், அவங்கள நல்லபடியா கொண்டு போகணும், எல்லாருமே குவாலிஃபைடு பர்சன் தான் அப்படின்னு சொல்றாங்க. மான்யவர் அஹம் அபி வித்யாலயஸ்ய பரிசரே யதாதிருஷம் ஸ்லோகம் படித்தவதி. பசங்க டீச்சர் கிட்ட என்ன சொல்றாங்க, மான்யவர் அஹம் அபி, நாங்களும் கூட, வித்யாலயஸ்ய பரிசரே, பரிசரேனா அந்த காம்பவுண்ட் வால், அந்த காம்பவுண்ட சொல்றாங்க, ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள, யதாதிருஷம் இந்த மாதிரியான ஸ்லோகம், இந்த மாதிரியான ஸ்லோகங்களை படித்தவதி, படிச்சிருக்கே அப்படின்னு ஒரு கேர்ள் சொல்றாங்க. அதுக்கு சார் என்ன சொல்றாரு பாருங்க, ரமே யதானி சுபாஷிதானி சந்தி. ஸோ ரமே, இதுதான் சுபாஷிதானி, அதாவது குட் சேயிங்ஸ். அஸ்மாக்கம் சிந்தன விகாசாய ஏவ யதானி சுபாஷிதானி வித்யாலயஸ்ய பரிசரே ஸ்தாபிதானி. இதெல்லாம் குட் சேயிங்ஸ். அஸ்மாக்கம் சிந்தன விகாசாய, சிந்தனம்னா திங்கிங், விகாசாயனா டெவலப் பண்றது. நம்மளோட திங்கிங் நல்லா டெவலப் ஆகணும், நம்ம நல்ல வழியில போகணும் அப்படின்றதுக்காக அஸ்மாக்கம் சிந்தன விகாசாய ஏவ, அதுக்காக தான் யதானி சுபாஷிதானி, இந்த மாதிரியான குட் சேயிங்ஸ் வித்யாலயஸ்ய பரிசரே ஸ்தாபிதானி, இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் காம்பவுண்ட்குள்ள ஸ்தாபிதானி, எல்லா இடத்துலயும் இருக்க வச்சிருக்காங்க, எல்லா இடத்துலயும் எழுதி வச்சிருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்றாங்க. அப்ப வேற ஒரு பையனுக்கு டவுட் வருது. என்ன டவுட் வருது, மகோதய் சுபாஷிதானி இத்யனேன கஹ அபிப்ராயஹ. மகோதய் டீச்சர், சுபாஷிதானி குட் சேயிங்ஸ், இத்யனேன, இது
கஹ அபிப்பிராயக, இந்த சுபாஷிதானி அப்படின்றது என்ன மீனிங், என்ன அர்த்தத்துக்காக அதை கொடுத்துருக்காங்க? வத்ச மானவானாம் விவித மூல்யானாம் விகாசாய ஸ்ரேஷ்ட ஜனைஹி உக்தானி சுவச்சனானி ஏவ சுபாஷிதானி. அப்ப சுபாஷிதானின்றது என்னது? வத்சே குழந்தை, மானவானாம் அதாவது ஹியூமன் பீயிங்ஸினுடைய விவித மூல்யானம்னா வேல்யூஸ், மாரல்ஸ், விவிதனா கைண்ட்ஸ் ஆஃப் நிறைய வேல்யூஸை வந்து விகாசாய டெவலப் பண்றதுக்காக, இப்போ நம்மளுக்குன்னு ஒரு நல்ல மாரல் இருக்கணும் இல்லையா, அதை டெவலப் பண்றதுக்காக ஸ்ரேஷ்ட ஜனைஹி அதாவது கிரேட் பீப்புள், உக்தானி சொன்ன, சுவச்சனானி நல்ல வச்சனங்கள் தான் இந்த சுபாஷிதானி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹியூமன் பீயிங்ஸினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக, அவங்க நல்ல வழியில போகணுன்றதுக்காக கிரேட் பீப்புள் சொன்னதுதான் இந்த சுபாஷிதானி. ஸ்ரீமன் சுபாஷிதானம் பட்டனேன கஹ லாபஹ. அப்புறம் இன்னொரு பையனுக்கு டவுட் வந்துருச்சு. என்ன கேட்கிறான்? ஸ்ரீமன் சுபாஷிதானம் பட்டனேன, இந்த சுபாஷிதானியை நான் படிக்கிறதுனால கஹ லாபஹ என்ன லாபம் வரப்போகுது, என்ன வந்து எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்கிறாங்க. பிரிய சுரேஷ், சுபாஷிதானாம் பட்டனேன அஸ்மாக்கம் நைத்திகः சாமாஜிகः च विकासः भवति. अस्माभिः किं कर्तव्यं किञ्च न कर्तव्यम् इति सुभाषितानि बोधयन्ति. பிரிய சுரேஷ், சுபாஷிதானம் பட்டனேன இந்த சுபாஷிதானம் படிக்கிறதுனால அஸ்மாக்கம் நம்முடைய நைத்திகः சாமாஜிகः அப்படின்னா நைத்திகனா மாரல்னு அர்த்தம், சாமாஜிக் அப்படின்னா சோஷியல், ஸோ மாரல் அண்ட் சோஷியல் விகாசக பவதி, ஸோ நம்மளுடைய மாரல் வேல்யூஸ் அண்ட் சோஷியல் வேல்யூஸ் வந்து டெவலப் ஆகும். அஸ்மாபிஹி நாம் கிம் கர்த்தவியம் என்ன செய்யணும், கிஞ்ச ந கர்த்தவியம் எதை செய்யக்கூடாது அப்படின்றது சுபாஷிதானி போதயந்தி, சுபாஷிதானி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். எதெல்லாம் நம்ம பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் தி லைஃபை வந்து சுபாஷிதானி சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சம்சீனம், one more dialogue is there. அஹோ வயமபி சுபாஷிதானி படித்தும் இச்சாமஹ. இப்போ உடனே ஒரு குழந்தைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவன் என்ன சொல்றான்? அஹோ அப்படியா, வயமபி நாங்களும் கூட சுபாஷிதானி படித்தும் இச்சாமஹ படிக்கிறதுக்கு ஆசைப்படும். கிருப்பையா அஸ்மான் பாட்டையத்து, நீங்க எங்களுக்கு அதை தயவு செய்து சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி குழந்தைங்க கேட்கிறாங்க. சமிச்சீனம், சமிச்சீனம்னா வெரி குட். தர்ஹி வயம் சுபாஷிதானம் ரசம் பிபாமஹ, அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சுபாஷிதானி குட் சேயிங்ஸினுடைய அந்த எசன்ஸ் இல்லையா, அந்த ஒரு என்ன சொல்ற நல்ல கருத்தை வந்து பிபாமஹ நம்ம குடிக்கலாம், அருந்தலாம் அப்படி சொல்றாங்க. இந்த இடத்துல குடிக்கலாம் அப்படின்றது நம்ம எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம், அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் சுபாஷிதானி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. வஸ்திரேன வபுஷா வாச்சா வித்யா வினயேன ச வகாரைஹி பஞ்சபிர்யுக்தோ நரோ பவதி பூஜிதஹ. வஸ்திரேன, ஸோ உங்களுக்கு வந்து பதச்சேத்தக கொடுத்துருக்காங்க. ஸோ சான்ஸ்கிரிட்ல நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறோம் இல்லையா, ஸோ 2 வேர்ட்ஸ் இல்லை 3 வேர்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பத்து இருக்கு இல்லையா, பத்துன்றது ஒரு வேர்டு, அந்த வேர்டை ஃபர்ஸ்ட் பிரித்து எழுதணும். இப்படி பிரித்து எழுதும் போது நம்மளுக்கு இன்னும் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்காக வஸ்திரேன வபுஷா வாச்சா வித்யா வினயேன ச வகாரைஹி பஞ்ச யுக்தோ, அது எப்படி பிரிச்சு கொடுத்திருக்காங்க, பஞ்சபி யுக்தஹ நரோ பவதி நரஹ பவதி பூஜிதஹ. இப்போ அதனுடைய அன்வயக கொடுத்திருக்காங்க. அன்வயக அப்படின்றது வந்து ப்ரோஸ் ஆர்டர்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்காங்கன்னா அது கண்டிப்பாக பொயட்டிக் ஆர்டரில் இருக்கும். பொயட்டிக் ஆர்டர் அப்படின்னும் போது சில வேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால அதை ப்ரோஸ் ஆர்டர்ல பண்ணும்போது அது நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வஸ்திரேன வபுஷா வாச்சா வித்யா வினயேன ச இதி யதைஹி பஞ்சபிஹி வக்காரைஹி யுக்தஹ நரஹ பூஜிதஹ பவதி. ஸோ இந்த இடத்துல பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைன் அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து சேஞ்சஸ் இருக்கு. பஞ்சபிஹி வகாரைஹி யுக்தஹ நரஹ பூஜிதஹ பவதி. ஸோ இந்த சேஞ்சோட படிக்கும் போது நம்மளுக்கு புரியும். இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, வஸ்திரேன, வஸ்திரம் அப்படின்னா நல்ல உடை, ஸோ சுத்தமான நல்ல உடை. வபுஷா அப்படின்னா
நல்ல ஹெல்தியான உடம்பு. வாச்சா நல்ல வார்த்தைகள். வித்யா நல்ல கல்வி. வினயேன வினயேன அப்படின்னா பொலைட் நல்ல மரியாதை. இதி எதைஹி பஞ்சபிஹி இந்த 5 வகாரைஹி அதாவது வா அப்படின்ற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த 5ம் யுக்தஹ நரக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு மேன், பூஜித்தஹ பவதி பூஜைக்குரியவன், அதாவது மக்களால மரியாதையா நடத்தக்கூடியவன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருத்தனை பார்க்கும்போது அவனுக்கு என்ன இருக்கணும், நல்ல உடை இருக்கணும், நல்ல சரீரம் இருக்கணும். சரீரம்னா என்ன மீன் பண்றாங்கன்னா நல்லா அவன் ஹெல்த்தியா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல கல்வி இருக்கணும், அதே மாதிரி அவன் பொலைட்டா நடந்துக்கிறான் அப்படின்னா அந்த 5ம் இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து பூஜைக்குரியவன். இங்க பூஜைக்குரியவன் அப்படின்னு சொல்றாங்கன்னா உலக மக்கள் அவனை மரியாதையா நடத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பாவர்த்தக பாருங்க, யஹ ஜனஹ சமுச்சிதானி வஸ்திராணி தரதி. அப்ப எந்த ஒரு பர்சன் சமுச்சிதானி வஸ்திராணி நல்ல உடைகளை போட்டிருக்கானோ, நல்ல உடைகள் அப்படின்னா என்ன மீன் பண்றாங்க, சுத்தமான உடைகள். ஷரீரே ஸ்வஸ்தஹ அஸ்தி. ஸோ உடம்பு எப்படி இருக்கும், ஹெல்த்தியா இருக்கணும். சதா சுமதுரம், மதுரம்னா ஸ்வீட்டான, சுமதுரம் நல்ல. ஹிதகரம் ச, ஹிதகரம்னா நன்மை தரக்கூடிய, அதாவது அந்த வார்த்தைகளை கேட்கும்போது மற்றவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய. வச்சனம் வததி, வச்சனம்ன்றது இந்த இடத்துல வார்த்தைகளை சொல்றானோ. அதே மாதிரி சர்வதா அத்யயேன சம்லக்னஹ பவதி, அதே மாதிரி எப்பயுமே அவன்கிட்ட கல்வி இருக்குதோ. ததாச்ச வினம்ரதயா ச வியவஹரதி. ஸோ அதே மாதிரி வினம்ர ரொம்ப பொலைட்டா நடந்துக்கணும், எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு ஆணவமா இல்லாம பொலைட்டா நடந்துக்கிறானோ. தத்ருஷஹ பஞ்சபிஹி வகாரஹ இந்த மாதிரியான 5 வ, அதாவது வஸ்திரம், வபு, வாக்கு, வித்யா, வினை. இத்தியேதஹே யுக்தஹ மனுஷஹ இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை லோகே சம்மானம் பிராப்னோதி இந்த உலகத்துல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகன். செகண்ட் ஸ்லோகன் போலாம். ஷட் தோஷாக புருஷேனேஹ ஹாத்தவ்யா பூதிமிச்சதா நித்ரா தந்திரா பயம் குரோத் ஆலஸ்யம் தீர்க சூத்ரதா. ஷட் தோஷாக. ஸோ இங்க பாருங்க பதச்சேத்து பார்க்கலாம். ஷட்டு தோஷாக புருஷேனேஹ, அது எப்படி பிரிச்சிருக்காங்க, புருஷேன் ஈஹ, புருஷேன் ஈஹ ஹாத்தவ்யாக பூதிம் இச்சதா, ஒரே வார்த்தை எப்படி பிரிச்சு எழுதுறோம், பூதிம் இச்சதா. நித்ரா தந்திரா பயம் குரோதஹ ஆலஸ்யம் தீர்க்க சூத்ரதா. அதனுடைய அன்வய பாருங்க, அதாவது அதனுடைய ப்ரோஸ் ஆர்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம்னா ஈஹ, அதாவது இந்த இடத்துல நம்ம பிரிச்சோம் இல்லையா, புருஷேன் ஈஹ, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஈஹ பூதிம் இச்சதா. ஸோ எப்படி அது வந்து மாறுதுன்னு பாருங்க, பொயட்டிக் ஆர்டர்ல இருந்து ப்ரோஸ் ஆர்டர்ல எப்படி மாறுதுன்னு பாருங்க. அப்படி இதை புரியும் போது தான் நம்மளுக்கு நல்லா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஈஹ பூதிம் இச்சதா, ஈஹ பூதிம் இச்சதா புருஷேன் நித்ரா தந்திரா பயம் குரோதஹ ஆலஸ்யம் தீர்க்க சூத்ரதா ச இத்யேத ஷடதோஷாக ஹாத்தவ்யாக. ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன சொல்றாங்க பாருங்க, ஈஹ பூதிம் இச்சதா, ஈஹனா இதை, பூதிம் இச்சதா, பூதிம் அப்படின்னா வெல்த் அண்ட் எஜுகேஷன், தனம் மற்றும் வித்யா. பூதிம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கையில நம்மளுக்கு தேவையானது என்னது, நல்ல சொத்தும் இருக்கணும், நல்ல ஒரு கல்வியும் இருக்கணும் இல்லையா, அதை தான் சொல்றாங்க ஈஹ பூதிம் இச்சதா. அப்ப யார் ஒருவன் இதை விரும்புறாங்களோ, புருஷேன, ஸோ இதை விரும்பக்கூடிய புருஷனை இந்த இடத்துல ஒரு மனிதனை சொல்றாங்க, ஒரு ஹியூமனை சொல்றாங்க. இதை விரும்பக்கூடிய, எதை, சொத்தையும் நல்ல கல்வியையும் விரும்பக்கூடிய மனிதன் எதெல்லாம் விடணும், நித்ரா தந்திரா பயம் குரோதம் ஆலஸ்யம் தீர்க்க சூத்ரதா. ஸோ 1 2 3 4 5 and 6.
ஸோ ச இத்தியேத ஷடதோஷாக, இந்த 6 தோஷங்களையும், தோஷம் அப்படின்றது வந்து கெட்ட குணம்னு சொல்றாங்க, இந்த 6 தோஷங்களையும் ஹாத்தவ்யாக அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும், விட்டுடணும், நம்ம கிட்ட இருந்து அதை நம்ம தியாகம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. எதை விரும்பக்கூடியவங்க? வாழ்க்கையில நல்ல சொத்தும் கல்வியும் விரும்பக்கூடியவங்க இந்த 6 விஷயத்தையும் விட்டுறணும். ஈஹ பூத்திம் இச்சதா புருஷேன, அவர்களால் கைவிடப்பட வேண்டியது என்னது? நித்ரா, தந்திரா, பயம், குரோத, ஆலசியம், தீர்க்க சூத்திரதா, ச இத்யேதி ஷடதோஷாக. ஸோ இது 6 என்ன அப்படின்னு நம்ம இந்த பாவார்த்தல பார்க்கலாம். அஸ்மாசு நித்ராதயः ஷடதோஷாக பவந்தி, நம்மளுடைய தூக்கத்துல, அதாவது தூக்கம் அப்படின்றது எல்லாருக்கும் வேணும். இவங்க சொல்றது வந்து எப்பயுமே தூங்கிட்டு இருக்கிறது, எந்த வேலையும் பண்ணாம இருக்கிறது, ஸோ நைட்டெல்லாம் முழிச்சிட்டு காலையில ரொம்ப நேரம் தூங்குறது, பகல்ல தூங்குறது, இந்த மாதிரி ஒரு தூக்கத்தை தான் இவங்க இங்க மீன் பண்றாங்க. அஸ்மாசு நித்ராதயः, அதாவது நம்மளுடைய தூக்கத்துல ஷடதோஷாக பவந்தி, 6 தோஷங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, 6 கெட்ட விஷயங்கள் இருக்கு. யதே அஸ்மாக்கம் ஐஸ்வர்யஸ்ய உன்னதேஷ்ய அவரோதகாக பவந்தி. யதே அஸ்மாக்கம், ஸோ இது இந்த 6 தோஷங்களும் அஸ்மாக்கம் ஐஸ்வர்யஸ்ய, நம்மளுடைய ஐஸ்வர்யம், அதாவது சந்தோஷமா வாழக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை, உன்னதே, அதே மாதிரி உனக்கு ப்ராக்ரஸ் கிடைக்கணும், ஐஸ்வர்யமா வாழணும் அப்படின்னு நினைக்கிற அவரோதகாக பவந்தி, அது வந்து ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸா இருக்கும், ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும் இந்த எல்லாமே. அத்தக, அதனால, இதுல இருந்து தான் நம்மளுடைய மீனிங் வருது. எதி மாணவக ஸ்வஜீவனே, ஸோ எந்த ஒரு மாணவ் அப்படின்றது ஹியூமனை சொல்றாங்க. எதி மாணவக ஸ்வஜீவனே, அவனுடைய வாழ்க்கையில தனிக்கக வித்வான் வ பவித்தும் இச்சதி, ஸோ நல்ல தனிக்கக பணமுடையவனா, வித்வான் நல்ல ஒரு ஸ்காலரா, எஜுகேட்டட் பர்சனா, பவித்தும் இச்சதி ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, ஐஸ்வர்யஸ்ய வைபவம் ச பிராப்தும் வாஞ்சதி, ஐஸ்வர்யமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ, தர்ஹி, அப்ப எதி தர்ஹி சக அதிநித்ரம், அவன் எதெல்லாம் விடணும்? அதிநித்ராம், நித்ராம்னா தூக்கம், அதிநித்ராம் ரொம்ப தூங்குறது, தந்திராம் இண்டோலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு அலட்சியம், எல்லா விஷயத்திலையும் ஒரு அலட்சியமா இருக்கிறது. பீத்திம் அப்படின்னா ஒரு பயம், குரோதம் ஒரு கோபம் எல்லாத்துலயும், ஆலசியம் லேசினஸ், விளம்பேன காரியகரணஸ்ய பிரவித்தும் ச, அதே மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப லேட்டா பண்றது, இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு படிங்க அப்படின்னா நாளைக்கு அந்த வேலையை செய்யறது, இல்லை நாளைக்கு படிக்கலாம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விளம்பேன ரொம்ப லேட்டா, காரியகரணஸ்ய பிரவித்தும் ச, இந்த 6 யதான் ஷடதோஷான் பரித்யஜத், பரித்யஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும், நம்ம கிட்ட இருந்து அந்த விஷயத்தை விட்டுடணும்னு அர்த்தம். இதுதான் 2வது ஸ்லோகன். இப்ப 3வது பார்க்கலாம். அத்பிர் கிராத்தானி சுத்தயந்தி மனஹ சத்யேன சுத்யதி வித்யாத் போபியாம் பூதாத்மா புத்திர் ஞானேன சுத்யதி. ஸோ இப்போ இதனுடைய பதச்சேத்தை பாருங்க. அத்பிஹி, அதாவது இந்த இடத்துல 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பிரிச்சு எழுதுறோம் நம்ம. அத்பிஹி காத்ராணி சுத்யந்தி மனஹ சத்யேன சுத்யதி வித்யா தபோபியாம், வித்யா தபோபியாம் பூதாத்மா புத்திஹி ஞானேன, அதாவது இங்க புத்திர் ஞானேன கொடுத்திருக்கிறது, புத்திஹி ஞானேன சுத்தியதி. இதோட அன்வய பாருங்க. காத்ராணி, காத்ராணி அப்படின்னா ஷரீர்னு அர்த்தம். காத்ராணின்றது பகுவச்சனத்துல கொடுத்திருக்காங்க. காத்ராணி ஷரீர், நம்மளுடைய உடம்பு. அத்பிஹி, அத்பிஹினா தண்ணின்னு அர்த்தம், வாட்டர். சுத்யந்தி, நம்மளுடைய உடம்பு எதனால சுத்தம் செய்யப்படுது? தண்ணியினால சுத்தம் செய்யப்படுது. காத்ராணி அத்பிஹி சுத்தியந்தி மனஹ சத்தியேன சுத்தியதி, அதே மாதிரி நம்மளுடைய மனசு சத்தியமா நடந்துக்கிறதுனால சுத்தமா இருக்கும். பொய் அந்த மாதிரி சொன்னாதான் நம்ம மனசு வந்து சஞ்சலமா இருக்கும். மனசு எப்ப வந்து சந்தோஷமா சுத்தமா இருக்குன்னு அர்த்தம்? சத்தியமா நடக்கிறதுனால. மனஹ சத்தியேன சுத்தியதி. பூதாத்மா வித்யா தபோ பியாம், பியாம்னா 2 சொல்றாங்க. வித்யா தபோ, தபோம்னா தவம், நல்ல ஒரு தவமா இருக்கிறது, ஒரு விஷயத்தை எடுத்தா டெடிகேட்டடா, ஒரு
அதுலேயே கவனமாக பண்ணுறது தான் இங்கே தப்பம்னு சொல்கிறாங்க. வித்யா தப்போ இந்த ரெண்டும் இருக்கிறதுனால பூதாத்மா, அதாவது நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய சோல் இருக்கு இல்லையா, சுத்தியதி, அது சுத்தமாகுது. புத்திஹி ஞானேன சுத்தியதி, நம்மளுடைய புத்தி நமக்கு கிடைக்கிற அந்த ஞானத்தால், அந்த விஸ்டமால சுத்தமாகுதுன்னு சொல்றாங்க. அதோட பாவார்த்த பாருங்க. பிரதிதினம் ஸ்நானேன மானவசிய சரீரம் ஸ்வச்சம் பவதி. ஸோ பிரதிதினம் ஸ்நானேன, டெய்லி குளிக்கிறதுனால மனிதனுடைய சரீரம் ஸ்வச்சம் பவதி, உடம்பு வந்து சுத்தமாகுது. சத்தியேன மனஹ பவித்ரம் பவதி, சத்தியத்தால மனசு பவித்திரமாகுது. சத்திய கதனேன மனசி துவந்த பீதிஹி ச ந பவதி. ஸோ சத்தியமான வார்த்தைகள் நம்ம பேசுறதுனால மனசுல இருக்கக்கூடிய பீதிஹி, பயம் எல்லாம் என்ன ஆகுது, ந பவதி, பயமே இல்லாம நம்ம ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப தைரியமோட இருக்கிறோம் சத்தியம் பேசுறதுனால. நித்தியம் வித்யாபயசேன பரிக்ஷமேன ச ஜீவசிய சுத்தி பவதி. அதே மாதிரி வித்யாபியாசேன, வித்யா அபியாசம் பண்றதுனால, படிக்கிறதுனால, பரிக்ஷமேன, அதுதான் அங்க தவம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் தான் அந்த பரிக்ஷம், அந்த தவம். பரிக்ஷமேன ச ஜீவசிய சுத்தி பவதி. நம்ம லைஃப் என்ன ஆகுது, சுத்தமாகுது. ஞானேன, நம்மளுக்கு இருக்கிற அந்த ஞானத்தால், அந்த விஸ்டமால, ச புத்திஹி நிர்மலா பவதி, அந்த புத்தியும் ரொம்ப பியூர் ஆகுது. அத்தஹ மனுஷ்ய நித்தியம் ஸ்நானம் சத்திய கதனம் வித்யாபியாசம் பரிக்ஷரம் ஞானார்ஜனம் ச குறியாத். அதனால நம்ம நல்லா எப்பவுமே என்ன பண்ணோம், எப்பவுமே குளிச்சு நம்ம சுத்தமா இருக்கணும். சத்திய கதனம், நல்ல சத்தியமான வார்த்தைகளை பேசணும். வித்யாபியாசம் படிக்கணும். பரிக்ஷமம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஞானார்ஜனம் ச குறியாத், அதாவது நல்ல ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். உத்தரம் யத் சமுத்ரஸ்ய ஹிமாத்ரேஷ் சைவ தக்ஷிணம் வர்ஷம் தத் பாரதம் நாம பாரதி எத்திர சந்திதஹி. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்லோகன். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய கண்ட்ரியை பத்தி சொல்றாங்க, நம்மளுடைய பாரதத்தை பத்தி சொல்றாங்க. இதோட பதச்சேதக பாருங்க. உத்தரம் யத் சமுத்ரஸ்ய ஹிமாத்ரேஹி. ஸோ உத்தரம் யத் சமுத்ரஸ்ய ஹிமாத்ரேஹி ச ஏவ, இந்த இஷ் சைவ இருக்கு இல்லையா, ஹிமாத்ரைஷ்சைவ எப்படி மாறுது பாருங்க. ஹிமாத்ரைஹி ச ஏவ தக்ஷிணம் வர்ஷம் தத் பாரதம் நாம பாரதி யத்ர சந்திதிஹி. இதோட அன்வய பாருங்க. யத் சமுத்ரஸ்ய உத்தரம் ஹிமாத்ரைஹி ச தக்ஷிணம் தத் ஏவ பாரதம் நாம வர்ஷம் யத்ர பாரதிஹி சந்ததிஹி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமுத்திரத்தினுடைய உத்தரம், ஓஷன், அதாவது இந்தியன் ஓஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதனுடைய நார்த் சைடு உத்தரம் ஹிமாத்ரைஹி, ஹிமாலய மவுண்டெயின். சமுத்திரத்தினுடைய நார்த் சைடில் ஹிமாலயன் மவுண்டன் இருக்கு. தக்ஷிணம், அதனுடைய சவுத் சைடில் இருக்கிறது தான் நம்மளுடைய இந்தியா கண்ட்ரின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்லோகன். ச தக்ஷிணம் தத்யேவ பாரதம் நாம வர்ஷம். ஸோ பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷம். ஸோ நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பாரத வருஷம் தான் நம்மளுடைய கண்ட்ரியினுடைய பேரு. அதுதான் இப்போ வந்து நம்ம பாரத் அப்படின்னு சொல்றோம். பாரத வருஷம் சொல்லுவாங்க, பாரதம்னு சொல்லுவாங்க. பாரதம் நாம் வருஷம் எத்திர, எங்கே. ஸோ இந்த இடத்துல சொல்லிட்டாங்க இல்லையா, எத்திர பாரதி சந்ததி. பாரதினா நம்மள தான் சொல்றாங்க, இந்தியன் பீப்புளை தான் சொல்றாங்க. பாரதி சந்ததிஹி, வாழக்கூடிய அந்த இடம் தான் அதுன்னு சொல்றாங்க. பாவார்த்தி பாருங்க. அஸ்மின் சுபாஷிதே சுபாஷிதகாரஹ பாரதஸ்ய பௌகோலிகம் ஸ்வரூபம் வர்ணயதி. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சுபாஷிதால பாரதஸ்ய, நம்மள கண்ட்ரியினுடைய பௌகோலிகம், அதாவது ஜியோகிராபிக்கல் பத்தி சொல்லியிருக்காங்க. ஜியோகிராபிக்கல் கேரக்டர்ஸை பத்தி இங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. ஹிந்து மகாசாகரஸ்ய, அதாவது இந்தியன் ஓஷனுடைய உத்தர் பாகே, நார்த் சைட்ல, ஹிமாலயஸ்ய ச தக்ஷிண பாகே, ஹிமாலயனுடைய சவுத் சைடு. ஸோ ஹிந்து மகாசாகருடைய நார்த் சைடு, ஹிமாலயனுடைய சவுத் சைட்ல, யஹ பூபாக அஸ்தி, எந்த ஒரு பார்ட் இருக்கோ, எந்த ஒரு ரீஜன் இருக்கோ, தஸ்ய பூபாகஸ்ய, அந்த பூபாகத்தினுடைய, அந்த ரீஜனுடைய பேரு தான் பாரத வருஷம். அத்திரத்தையாக நாகரிகாக, ஸோ அங்க இருக்கக்கூடிய சிட்டிசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரதியாக இதி
பிரசித்தாக. ஸோ பாரதிய மக்கள் இந்த சிட்டிசன் தான் இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்க. ஜலபிந்து நிபாதேன கிரமஷः பூரியத்தே கடः ச ஹேதுः சர்வ வித்யானாம் தர்மஸ்ய ச தனஸ்ய ச. பதச்சேதः பாருங்க. ஜலபிந்து நிபாத்தேன, ஜலபிந்து நிபாத்தேன கிரமஷः பூரியத்தே கடः சஹ ஹேது சர்வ வித்யானாம் தர்மஸ்ய ச தனஸ்ய ச. அன்வயக பாருங்க, இதனுடைய அன்வயக ப்ரோஸ் ஆர்டர் பாருங்க. கடக, கடகனா ஒரு பானை, ஒரு மண் பானை. கிரமஷக, ஸோ அது ஒரு ஆர்டரா என்ன ஆகுது அப்படின்னா ஜலபிந்துஹு நிபாத்தேன, வாட்டர் டிராப்ஸ் அதை விழ விழ, வாட்டர் டிராப்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல விழுந்துகிட்டே இருந்தா பூரியத்தே, ஸோ அது வந்து நிறைஞ்சிரும். ஒரு சின்ன வாட்டர் டிராப்ஸா இருந்தா கூட அது விழுந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பானை வந்து நிறைஞ்சு போகுது. அதே மாதிரி தான் சஹ ஹேத்துஹு, எவன் ஒருவன், ஹேத்துஹு அப்படின்னா தொடர்ந்து அபியாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது சர்வ வித்யானாம் அவனுக்கு எல்லா விதமான கல்வியும் தர்மமும் தனமும் வந்து சேரும்னு சொல்றாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி வாழ்க்கையில ஒன்று ஒன்றா தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இது எல்லாமே சேரும். பாவார்த்த பாருங்க. யதா நிரந்தரம் ஜலசிய பிந்துனாம் பதனேன ரிக்தஹ அபி கடஹ பூர்ணஹ பவதி. ஸோ யதா நிரந்தரம் ஜலசிய, ஸோ கண்டினியூஸாக ஒரு தண்ணியோடைய ட்ராப்ஸு பதனேன ரிக்தஹ, ஸோ வந்து விழுந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் வந்து விழுந்துட்டே இருந்துச்சுன்னா அப்பி கடஹ பூர்ணத பவதி, ஒரு பானைன்றது நிறைஞ்சு போகுது. தத்தைவ, அதே போல தான் ஜீவனே நிரந்தரம் அபியாசேன, வாழ்க்கையில கண்டினியூஸா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம்னா, அபியாசம் அப்படின்றது வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, சாமானிய அபிமானவக, மாணவன் கூட, அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் கூட, சர்வ பிரகாரம் ஞானம் தர்மம் தனம் ச லபதே, எல்லா விதமான ஞானத்தையும் தர்மத்தையும் தனத்தையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகன் பாருங்க. யஹ படதி லிகதி பஷ்யதி பரிப்ருச்சதி பண்டிதானுபாஸ்ரயதி தஸ்ய தீவாகரகிரணைஹ நளினிதல்மீவ விஸ்தாரிதா புத்திஹி. இதனுடைய பதச்சேத்து பாருங்க. யஹ படதி லிகதி பஷ்யதி பரிப்ருச்சதி பண்டிதான், பண்டிதானு பிராஸ்ரயத்தின்னு இருக்கு இல்லையா, அது எப்படி பிரிக்கணும்? பண்டிதான் உபாஸ்ரயதி தஸ்ய திவாகர கிரணைஹி, திவாகர கிரணை, அதாவது சூரிய ரேஸ் இருக்குல்ல, அது திவாகர கிரணைஹி நளினி, நளினி தலம், லோட்டஸ் சொல்றாங்க, நளினி தலம் ஈவ விஸ்தாரிதா புத்தி. எப்படி சூரியனை பார்க்கும்போது ஒரு லோட்டஸ் விரியுதோ அதே மாதிரி இந்த வேலைகள்லாம் செய்யறவங்களுக்கு புத்தியும் விரியும் சொல்லியிருக்காங்க. அன்வயக பாருங்க. யஹ படதி லிகதி பஷ்யதி பரிப்ருச்சதி பண்டிதான் உபாஸ்ரயதி ச தஸ்ய புத்திஹி திவாகர கிரணைஹி நளினிதலம் ஈவ விஸ்தாரிதா பவதி. भावार्थ पारुंग अस्माभिः आत्मविकासाय सर्वदा श्रेष्ठजनैः सह संगतिः वाश्च कर्तव्यः. अस्माभिः आत्मविकासाय நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு சர்வதா எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், சிரேஷ்ட ஜனைஹி கிரேட் பீப்புள் கூட, நல்லா படித்தவங்க கூட, நல்லவங்க கூட, சக சங்கதிஹி அவங்க கூட நல்ல சங்கதி, வாஸ்ச கர்த்தவ்ய அவங்க கூட நம்மளுடைய நல்ல ஒரு கம்பெனி அவங்க கூட நம்ம வச்சுக்கணும். யதோஹி யஹ நிரந்தரம் படதி யார் ஒருவன் எப்பயுமே படிக்கிறானோ, அர்த்தாத் ஸ்வாத்தியாயம் கருமி, ஸ்வ அத்தியாயம்னா சொந்தமா அவன் படிக்கணும், ஸ்வ அத்தியாயம், அத்தியாயம்னா படிக்கிறதுன்னு அர்த்தம், ஸ்வ அத்தியாயம் கரோதி அவன் வந்து சொந்தமா புத்தகத்தை எடுத்து அவன் படிக்கிறானோ, லிகதி எழுதுறானோ, பஷ்யதி புத்தகத்தை பார்க்கிறானோ, விவிதான் பிரஷனான் கரோதி நிறைய வந்து கியூரியஸா படிச்சதுல கேள்வி கேட்கிறானோ, ஸ்வஸ்ய சம்சய தூரி கரோதி அதாவது அவனுடைய சொந்த சந்தேகங்களை வந்து அவன் நிவர்த்தி பண்ணிக்கணும். படிக்கும் போது நிறைய கொஸ்டின் வரணும், அந்த சந்தேகங்களை அவன் நிவர்த்தி பண்ணிக்கணும். ஞானி ஜனானாம்
ஆஸ்ரயே சமீபே திஷ்டதி. அதாவது நல்ல ஞானமுடைய மக்கள் கூட, ஞானி ஜனானாம், நல்ல ஞானமுடைய ஜனங்கள் கூட, ஆஸ்ரயே அப்படின்னா சமீபே நியர்பைன்னு அர்த்தம், அவங்க பக்கத்துல, திஷ்டதி இருக்கிறானோ, தஸ்ய புத்திஹி அவனுடைய புத்தியானது, ததைவ வர்த்ததே அது எப்படி வளரும், எப்படி டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யதா சூரியஸ்த கிரணைஹி கமலம் பூர்ணதையா விக்சிதம் பவதி. எப்போ சூரியனுடைய ரேஸ் படும்போது இந்த லோட்டஸ் மலரானது ஃபுல்லாக விரியுதோ, அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய புத்தியும் மலரும், விரியும், டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. எவன் ஒருவன் பட்டத்தி லிக்கத்தி பஷ்யத்தி பரிப்ரூச்சதி. ஸோ அதை பார்த்து உன்னுடைய சந்தேகங்கள்லாம் தீர்த்து நல்ல கிளியராக நம்ம படிக்கிறோமோ, அதே மாதிரி பண்டிதானு பாஸ்ரயத்தி, நல்ல பண்டித ஜனங்களுடைய நல்ல படிக்கிறவங்க கூட சேர்ந்து இருக்கானோ அவங்களுடைய அறிவு கண்டிப்பாக டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிய வாக்கிய பிரதானேன சர்வே துஷ்யந்தி ஜந்தவஹ தஸ்மாத் ததேவ வக்தவ்யம் வச்சனே கா தரித்ரா தரித்ரதா. பதச்சேத்தக பாருங்க, பிரிய வாக்கிய பிரதானேன, அதாவது பிரிய வாக்கியங்களை சொல்றதுனால், பிரிய வாக்கிய பிரதானேன சர்வே துஷ்யந்தி ஜந்தவஹ. ஸோ இந்த ஜனங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. தஸ்மாத் தத் ஏவ வக்தவ்யம் வச்சனே கா தரித்ரதா. என்னோட அன்வய பாருங்க, சர்வே ஜந்தவஹ எல்லா ஜனங்களும், ஜனங்கள் மட்டும் கிடையாது, ஜந்தவக அப்படின்னா லிவிங் பீயிங்ஸ் உயிரினங்கள்னு வச்சுக்கோங்களேன். சர்வே ஜந்தவக எல்லா உயிரினங்களும் பிரிய வாக்கிய பிரதானேன நல்ல வாக்கியங்கள் சொல்றதுனால துஷ்யந்தி சந்தோஷப்படுறாங்க. தஸ்மாத் ததேவ தத்து பிளஸ் ஏவ. ஸோ அப்படி இருக்கும்போது வக்தவ்யம் நம்ம என்ன பண்ணணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். வச்சனே கா தரித்ரதா. ஸோ வசனங்கள் பேசுறதுக்கு, நல்ல வார்த்தைகளை பேசுறதுக்கு, தரித்ரதா அப்படின்னா பாவர்ட்டின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம எப்படி மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா, எதுக்கு குறை வைக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசுறதுக்கு ஏன் குறை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட பாவார்த்தம் பாருங்க. மதுர பாஷேன சர்வே அபி பிராணானி அஸ்மாக்கம் சர்வாணி மித்ராணி மாதா பிதா பிராத்தா இத்தியாதயः பிரசன்னதா பவந்தி. ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லா உயிரினங்களும் மதுர பாஷேன நல்ல நம்ம மதுரமான ஸ்வீட்டான வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேசும்போது, சர்வே அபி பிராணானி எல்லா பிராணிகளும் சரி, அஸ்மாக்கம் சர்வாணி மித்ராணி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி, மாதா பிதா பிராத்தா அம்மா அப்பா நம்மளுடைய பிரதர்ஸ், இத்தியாதய பிரசன்னாக பவந்தி இவங்க எல்லாருமே சந்தோஷமாகறாங்க. மதுர பாஷேன காபி ஹானி நாஸ்தி. நம்ம நல்ல மதுர பாஷைகள் பேசுறதுனால எந்த ஒரு காபி கோ அப்படின்னு அர்த்தம், எந்த ஒரு ஹானி ஹார்ம்ஸும் கிடையாது. மதுர வார்த்தைகள் பேசுறதுனால, நல்ல வார்த்தைகள் பேசுறதுனால எந்த ஒரு ஹார்ம்ஸும் கிடையாது. அத்தக சர்வதா அதனால எல்லாரும் மதுர பாஷானாம் ஏவ கரணியம் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசணும். மதுர பாஷேன கதாபி சங்கோச் ந கரணிய. சங்கோச் அப்படின்னா ஹெசிடேட் பண்றதுன்னு அர்த்தம். அதுதான் அங்க என்ன கொடுத்திருக்காங்க, தரித்திரதா கொடுத்திருக்காங்க. ஸோ மதுர பாஷை பேசுறதுல ஹெசிடேட் பண்ணவே கூடாது. நம்ம நல்லா நிம்மதியா என்ன பண்ணோம், சந்தோஷமா நல்ல வார்த்தைகளை பேசணும். அதனால கேட்கறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகன் பாருங்க. ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹு நாஸ்தி யுத்யம சமோ பந்துஹு கிருத்வா யம் ந வசித்தி. பதச்சேதக பாருங்க. ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ ஷரீரஸ்தஹ மகான் ரிபுஹு நாஸ்தி யுத்யமோ சமோ. ஸோ அதை எப்படி பிரிச்சு எழுதியிருக்காங்க பாருங்க. ந அஸ்தி உத்யம சமஹ பந்துஹு கிருத்வா யம் ந வசித்ததி. எப்படி கொடுத்திருக்காங்க, ந அவசித்ததி. ஸோ இதனோட அன்வய பாருங்க. ஆலசியம் ஹி மனுஷியானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹு. ஆலசியம் அப்படின்றது லேசினஸ். நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகன்ல படிச்சிருக்கோம். மனுஷியானா மனிதனுடைய ஷரீரஸ்தோ உடம்பில். அப்ப சோம்பேறித்தனம் அப்படின்றது தான், லேசினஸ் தான் ஒரு மனுஷனுடைய உடம்புல இருக்கக்கூடிய மகான் ரிப்புகு ஒரு பெரிய எனிமி.
உத்தியம சமக, அதாவது உத்தியம சமக அப்படின்னா ஹார்ட் ஒர்க், உத்தியம அப்படின்னா ஹார்ட் ஒர்க், சமகனா சமமான, பந்துகுனா ரிலேஷன் இல்ல ஃப்ரெண்டுன்னு கூட நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். பந்துகு ந அஸ்தி, இல்லை ந அஸ்தி. ஸோ ஹார்ட் ஒர்க் மாதிரியான, அதாவது எனிமியை பத்தி சொல்லிட்டாங்க. யார் எனிமி? லேசினஸ் தான் நம்மளுக்கு எனிமி. யார் இப்ப நம்மளுக்கு ரிலேஷன், யார் நம்மளுக்கு இப்ப ஃப்ரெண்டா இருக்க போறது? நம்மளுடைய ஹார்ட் ஒர்க். உத்தியம சமக பந்துகு நாஸ்தி. ஸோ ஹார்ட் ஒர்க் மாதிரியான ஒரு பந்து இல்லை. ஜனேஹி யம் உக்தயம் உத்தமம் கிருத்துவா. ஸோ எந்த ஜனக ஜோ, ஸோ எந்த ஒரு பர்சன் உத்தியமம், அதாவது ஹார்ட் ஒர்க்கை கிருத்துவா பண்றானோ, யார் ஒருத்தவங்க ஹார்ட் ஒர்க் பண்றானோ, ந அவசித்ததி அவஸ்தைப்பட மாட்டான், அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? லேசினஸை தவிர்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுல இதை சொல்லியிருக்காங்க. பாவார்த்த பாருங்க. ஆலசியம் ஏவ மனுஷஸ்ய ஷரீரே வித்யமானஹ, வித்யமானஹனா பிரசண்டா இருக்கிற, மகான் சத்ரு அஸ்தி. ஸோ ஆலசியம் தான் மனுஷனோட உடம்புல வித்யமானஹ பிரசண்டா இருக்கக்கூடிய ஒரு பெரிய சத்ரு, பெரிய எனிமி. தத்யேவ, அதனால அஸ்மாக்கம் காரியசிய சம்பாதனை அவரோதனம் பவதி. ஸோ இந்த ஆலசியம் இருக்கிறதுனால நம்மளுடைய காரியம் சம்பாதனை, காரியத்தை நடத்துறதுல அவரோதகம் அப்படின்னா நிறைய தடைகள் வருது, நிறைய ஹிண்ட்ரன்ஸா இருக்கிறதே நம்மளுக்கு அந்த லேசினஸ் தான். பரிக்ரம ஏவ அஸ்மாக்கம் வாஸ்தவிகம் மித்திரமஸ்தி. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் நம்மளுடைய ரியாலிட்டியில பார்க்கும்போது நம்மளோட ஃப்ரெண்டா இருக்கு. யஹ பரிஸ்ரம் கரோதி சஹ கதாபி துக்கம் நா பிராப்னோதி. யார் ஒருத்தன் ஹார்ட் ஒர்க் பண்றானோ எப்பயுமே துக்கம் நா பிராப்னோதி, துக்கமே அவன் அடைய மாட்டான், எப்பயுமே அவன் சந்தோஷமா தான் இருப்பான் அப்படின்னு சொல்றான். ஸோ நம்மளுடைய அடுத்த ஸ்லோகன் பாருங்க. அதுதான் நம்மளுடைய கடைசி ஸ்லோகனும் கூட. அஷ்டாதச புராணேஷு வியாசஸ்ய வச்சனத்வயம் பரோபகாரஹ புண்ணியாய பாப்பாய பரிபீடனம். அதாவது வியாசர் அப்படின்றவரை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவர் ஒரு பெரிய ஒரு ரைட்டர், அவர் நிறைய நம்மளுக்கு எழுதியிருக்காரு. அந்த வியாசர் அஷ்டாதச புராணம், அதாவது 18 புராணங்கள் எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்கிற எல்லா புராணங்களுமே அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் 2 தான். அது என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதனுடைய பதச்சேத்தக பார்க்கலாம். அஷ்டாதச புராணேஷு, அஷ்டாதச அதாவது 18, புராணேஷு புராணங்களில், வியாசஸ்ய வியாசரினுடைய, வச்சன துவயம் அவருடைய வச்சனம் 2, துவயம்னா 2 இல்லையா? என்னது? பரோபகாரஹ புண்ணியாய, பரோபகாரம் மற்றவங்களுக்கு பரோபகாரம் பண்றது புண்ணியம் தரக்கூடியது. பரபீடனம் அதாவது மற்றவங்களுக்கு கெடுதல் பண்றது பாப்பாய பாவம் தரக்கூடியதுன்னு சொல்றாங்க. அன்வய பாருங்க. அஷ்டதச புராணேஷு வியாசஸ்ய வச்சனத்வயமஸ்தி பரோபகாரஹ புண்ணியாய பரபீடனம் பாப்பாய ச பவதி. பாவார்த்த பாருங்க. மகரிஷி வேதவியாசர், அவரோட பேர் என்னது? மகரிஷி வேதவியாசர். மகரிஷி வேதவியாசஸ்ய, அஸ்யன்றது அவருடைய, அஷ்டாதச புராணம், ஸோ அவருடைய 18 புராணங்களும், சாரக வச்சனதுவை அதனுடைய சார், அதனுடைய சம்மரி, அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம்தான். பரேஷாம் உபகாரேன புண்ணியம் பவதி, அதாவது மற்றவங்களுக்கு உபகாரம் பண்றதுனால உனக்கு புண்ணியம் கிடைக்கும். பரேஷாம் பீடனேன, மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணும்போது பாபம் பவதி, இது நம்மளுக்கு பாவம் கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அத்தக அதனால அஸ்மாபிகி சர்வதா பரோபகாரம் கரணிய, அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு உபகாரம் மட்டும்தான் பண்ணணும். அந்நேஷாம் பீடனம் கதாபி நா கரிணியம், மற்றவங்களுக்கு எப்பயுமே நம்ம தப்பு பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு மொத்தமா 9 ஸ்லோகன்ஸ் இருந்தது, 9 ஸ்லோகன்ஸ் இருந்தது. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் பதச்சேத்து அன்வயக பாவார்த்தோடு படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். கொஷின் ஆன்சர்ஸ் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொல்லி கொடுத்துருக்கிறத திரும்பவும் நல்லா கவனிங்க. நீங்கள் எல்லாம் ரொம்ப புத்திசாலி, உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் எல்லாமே. ஸோ இந்த வார்த்தைகளை நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணி சான்ஸ்கிரிட்டை ரொம்ப நல்லா கற்றுக்கோங்க சில்ட்ரன். தேங்க்யூ.